ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டுருக்கோம். இன்றைய தினம் 130வது நாமாவளியாக ஓம் ஔமேயாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி இணையற்றவராக உமாபுத்திரனாக வர்ணிக்கிறது. அதாவது இறைவனுடைய தன்னிகரில்லாத தன்மை, அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். அப்பேற்பட்ட அந்த இறை சக்தி அவருடைய பிரபாவங்களை வர்ணிக்கும் பொழுது வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், ஓமையில்லாதான் தாள் சார்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்வார். அப்படி ஓமை இல்லாதவன் இறைவன். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லலாம். ஆனால் உதாரண புருஷனாக இருப்பார். ஆனால் அவருக்கு நிகரான உதாரணம், அந்த சக்திக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது பஞ்சபூதம், அதில் ஒன்றுத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. அதில் ஆகாசத்துக்கு அளவு இருக்கா அப்படின்னா கிடையாது. ஆகாசம் 14 லோகத்தையும் தாண்டி போயிட்டே இருக்கும். அதனால தான் இறைவனை வர்ணிக்கும்பொழுது பதமந்திரங்கள்னால் ஓம் வியோம வியாபினே வியோமரூபாய சர்வவியாபினே சிவாய அனந்தாய அநாதாய அனாஸ்ருதாய துருவாய சாஸ்வதாய அப்படின்னு வர்ணிக்கும் பதமந்திரம். அப்போ இறைவன் அந்த தன்னிகரில்லாத தத்துவ பொருள். அதனால தான் அடியார்களெல்லாம் இறைவன் அப்படி மனமுருகி பாடியிருக்கா. பழனி திருப்புகழில் முருகனை வர்ணிக்கும் பொழுது கவலை மனத்தன் ஆகிலும் உனது பிரசித்தமாகிய கனதன மொத்த மேனியும் முகம் ஆறும் அதிபல வஜ்ரவாகுவும் அயில் நுனை வெற்றி வேலதும் அரவு பிடித்த தோகையும் உலகேழும் அதிர அரற்று கோழியும் அடியவர் வழுத்தி வாழ்வரும் அபிநவ பத்ம பாதமும் மறவேனே அப்படின்றார். அப்படி அந்த இறைவனுடைய அந்த திருவடியை சிந்திக்க சிந்திக்க அந்த இறைவனுடைய அருளானது நமக்கு மேலான பாக்கியத்தை கொடுக்கும். அது அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால தான் அவரை முக்திக்கு ஒரு வித்து அப்படின்னு சொல்லுவார். அப்படி இணையற்றவராக உமா புத்திரனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான இந்த நாமாவளி இணையற்ற பெரும் சக்தியாக இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் ஔமேயாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.